புதிய ஏற்பாட்டில் முதல் புஸ்தகம் கடைசி அதிகாரம் 28ஆம் அதிகாரத்தில் 18லேருந்து வாசிக்க கேட்போம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். ஆமேன். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த 10வது மாதத்தில் தேவன் வாக்குதத்தமான வார்த்தையை தருகிறார். அதில் மேலே கட்டளையும் கொடுக்கிறார், கீழே வாக்குதத்தமும் கொடுக்கிறார். சோதர அல்லேலூயா. எங்கெல்லாம் தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரோ அங்கெல்லாம் கட்டளையும் ஆண்டவர் தருவார். சோதர அல்லேலூயா. நல்லா நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இந்த வார்த்தையை எப்போ சொல்லுகிறார்? இந்த வார்த்தையை எப்போ சொல்லுகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பார்த்து கேட்குற மாதிரி, எப்போ சொன்னார் பாஸ்டர் நீங்களே சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு, ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஜனங்க மிகவும், அது சீசர்கள் பெரிய ஒரு பதட்டத்தில் இருக்கிறாங்க, பெரிய ஒரு பயம் அவங்கள சூழ்ந்து இருக்கிறது. அடுத்த கட்டம் எப்படி நம்ம நகர்த்த போகிறோம் அப்படிங்கிற பெரிய ஒரு தாக்கம் அவங்களுக்குள்ளே உருவாயிடுச்சு. ஏன்னு சொன்னால் அவர் தான் லீடர், ஏசப்பா தான் லீடர். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அருமையானவர்கள் அப்பப்போ இவங்களுக்கு என்ன ஐட்டம் வேணுமோ எல்லாமே இவங்களுக்கு என்ன செஞ்சுது, ஒவ்வொரு நாளும் கிடைச்சிது. வயிறு நிறைய எனக்கு அருமையான 3 வேளையை நல்லா சாப்பிட்டாங்க. ஆனால் அடுத்த கட்டம் இவங்களுக்கு பொருளாதாரத்தை குறித்து பயம். இன்னொரு பக்கம் ஊழியத்தை செய்யணும், எப்படி செய்ய போகிறோம், பயம். எல்லாமே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஒரு அனுபவங்கள் அவருடைய வாழ்க்கையில், சீசருடைய வாழ்க்கையில் நடக்கின்றன. ஆனால் எனக்கு அருமையான தேவச்சனமே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியாரையும் என்ன செய்யுங்க, சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் அவர்களுக்கு என்ன செய்யுங்க, ஞானஸ்நானம் கொடுங்க. நீங்கள் போய் ஊழியம் பண்ணுங்க, தைரியமாக ஊழியம் பண்ணுங்க. ஆமேன். உங்களை பார்த்து சொல்கிறேன், எனக்கு அருமையாக 10வது மாதத்தில் தைரியமாக நீங்கள் ஊழியம் பண்ணணும். ஆமேன். தைரியமாக நீங்கள் ஊழியம் செய்யணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். தைரியமாக நீங்கள் ஆதாயம் பண்ணணும். இந்த 2025 முடிகிறதுக்குள்ள என் மூலமாக 1 குடும்பம், 2 குடும்பம், 5 குடும்பம் எப்படியாவது ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு, ஆமேன், அவருடைய வருகைக்கு என் மூலமாக ஆயத்தப்பட வேண்டும். தைரியமாக நீங்கள் ஆண்டோடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி சீசர்களுக்கு முதல்ல ஆண்ட கட்டளையாய் வலியுறுத்துகிறார். அல்லேலூயா. அடுத்தது சொல்கிறார், எனக்கு அருமையானவர்கள், அதோட நீங்கள் எப்படியோ ஊழியம் செஞ்சு என்ன செய்யுங்க, பழைச்சிக்குங்க, அவ்வளோதான், நான் பரலோகத்துக்கு ஏறி போகிறேன், என் வேலை முடிஞ்சுது அப்படின்னு அவர் சொல்லவில்லை. என்ன சொல்கிறாரு, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைகொள்ளும்படி என்ன செய்யுங்க, உபதேசம் பண்ணுங்கள். ஆமேன். இதோ சொல்கிறாரு, இதோ உலகத்தின் முடிவு வரையந்த, ஆமேன் சொல்லுங்களேன், உலகத்தின் முடிவு வரையந்த சகல நாட்களும், ஆமேன் சொல்லுங்க, சகல நாட்களில் ஆண்டவர் சொல்ல, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த உலகம் முடியும் வரை, இந்த ஜீவன் முடியும் வரை நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமேன். அல்லேலூயா. இந்த 10ஆம் மாதத்தில் கர்த்தர் வாக்கு பண்றாரு, நான் உங்களோடு கூட நான் இருப்பேன், நான் உங்களோடு கூட நான் வருவேன், நான் உங்களோடு கூட வாசம் பண்ணுவேன். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனம், இந்த 10வது மாதத்தில் வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறாரு, உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்கள் உங்களோடு கூட இருப்பேன். ஆமென். இங்கே இருக்கிற அனைவரும் எனக்கு அருமையானவர்களே, நம்ம தைரியமாக இருக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன்னா ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அப்படிப்பட்டது. முடிவு வரை நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உங்களுக்குள்ள பல பயங்கள் இருக்கலாம், பல திகில் இருக்கலாம், பல சோர்வுகள் இருக்கலாம், பல குழப்பங்கள் இருக்கலாம். அடுத்த கட்டம் நகருவதற்கு எனக்கு அருமையான வழி தெரியாமல் பயந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் பயந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் வாக்கு பண்றாரு, நான் உங்களோடு கூட நான் இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. அப்போஸ்தலர் நடபடியிலே 18ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் நீங்கள் படிக்கலாம். படிங்க. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு, நீ பயப்படாமல் தைரியமாக நீ பேசு, மௌனமாய் இராதே. நீ வந்தெல்லாம் என்ன செய்யாத, அமைதியாலாம் இருக்க வேண்டாம், மௌனமா இருக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னுடனே கூட நான் இருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் நான் என்ன செய்வதில்லை, உன்மேல் கை போடுவது இல்லை. முடிஞ்சதுங்களா வசனம்? இந்த பட்டணத்தில் எனக்கு अनेक ஜனங்கள் உண்டு என்றார். ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் மேல கை போடுவதில்லை.
நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 10வது மாதத்திலே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் குடும்பத்தில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் பிள்ளையோடு கூட நான் இருக்கிறேன், உன்னுடைய அப்பா அம்மாவோடு நான் கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவச்சனமே, செப்பனியா என்கிற புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அற்புதமான ஒரு வார்த்தை படிக்கலாம், படிங்கம்மா. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார், உன் சத்துருக்களை நான் விலக்கினேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இஸ்ரவேலின் ராஜா உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 10வது மாதத்தில் நீ தீங்கை காணாதிருப்பாய், உன் குடும்பத்தில் நீ தீங்கை காணாதிருப்பாய். ஏன்னு சொன்ன கர்த்தர் சொல்றார், நான் உன்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏசாயா 54:10 சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமல் இருக்கும் என்று உன் மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எது விலகி போலாம், கவலைப்படாத. பணம், காசு, சொந்த பந்த உறவுகள் ஒருவேளை விலகி போகிற அனுபவங்கள் வாழ்க்கையில் காணப்படலாம். உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் சொல்றாரு, என் கிருபை உன்னை விட்டு விலகாது, நான் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் உன்னை விட்டு விலகாது, நான் உனக்கு கொடுக்கிற சமாதான சந்தோஷம் உன்னை விட்டு விலகாதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இது நமக்கு போதுமா போதாதா சொல்லுங்க? இது போதுங்க நமக்கு. ஹல்லேலூயா. மலை போல நின்றிருக்கிற மனிதர்கள் விலகி போகலாம், மலையை படைத்த எம்பெருமானா இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு பண்ணுற 10ஆம் மாதத்தில் நான் உன்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம விட்டு விலகாத ஆண்டவர், நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர். ஏசாயா 41:10 படிங்கம்மா. ஏசாயா 41ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை படிச்சீங்க அப்படின்னா, நீ பயப்படாதே, நான் உன்னோடனே இருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோடனே இருக்கிறேன், நீ கவலைப்படாத, நான் உன் தேவன், நான் உன்னுடைய கடவுள், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு எல்லாவற்றிலும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், உனக்கு என்ன உதவி வேணுமோ நான் உனக்கு உதவி செய்வேன், நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். என்னுடைய நீதியின் வலக்கரம் இருக்கிறது, பொய்யான வலக்கரம் அல்ல, நீதியின் நேர்மையான வலது கரம் உன்னை தாங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவச்சனம், உங்களை பார்த்து நான் சொல்கிற ஒரு 4 காரியத்தை இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் நான் தியானித்து உங்களோட அந்த சத்தியத்தை வெளிப்படுத்த நான் விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இடைபடுவாராக. இந்த மாதத்தில் தேவன் வாக்கு பண்ணுறாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று. எப்படியெல்லாம் நம்மோடு கூட இருக்கிறார், எப்படியெல்லாம் இருந்து இடைபடுவார், எப்படியெல்லாம் இருந்து நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்துவார் அப்படிங்கிற ஒரு 4 காரியத்தை சுருக்கமாக நான் சொல்லி நான் முடிச்சுட்டு திருப்பந்திக்குள்ளே நம்ம போயிடலாம். முதலாவது நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க கேட்போம். படிக்கலாம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12லேருந்து படிப்போம். படிங்கம்மா. நியாயாதிபதிகள் 6:12. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே, கர்த்தர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். நல்லா கவனிங்க. கிதியோனுக்கு தரிசனமாகி அங்கே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உங்களை பார்த்து நான் சொல்றேன், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அருகில் இருக்கிறவங்களை பார்த்து இந்த வார்த்தையை நம்ம சொல்லலாமே, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தை வந்த உடனே கிதியோன் கொஸ்டின் எழுப்புறாரு, கேள்வி எழுப்புறாரு. என்ன கேள்வி? படிக்கலாங்கம்மா. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால், நீங்க வந்து கூட இருக்கிற நீங்க சொல்றீங்க, ஆனா கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இவை எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. இது எல்லாம் ஏன் எங்களுக்கு நடக்குது? இந்த பிரச்சனை எல்லாம் ஏன் எங்களுக்கு நடக்குது? இந்த போராட்டம் எல்லாம் ஏன் எங்களுக்கு நடக்கிறது? இந்த இழப்புகள்லாம் ஏன் வருது? இந்த கஷ்டமெல்லாம் ஏன் வருது அப்படின்னா இது வேற சப்ஜெக்ட். அல்லேலூயா. நீங்கள் 6ஆம் அதிகாரத்திலிருந்து வந்தீங்க அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவருக்கு பொல்லாப்பு செஞ்சதுனால சில வருடங்கள் ஆண்டவர் மீதியன்கள் என்ன செஞ்சிட்டாரு? ஒப்பு கொடுத்துட்டார். அது ஒரு சப்ஜெக்ட். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனால் மிக முக்கியமான காரணம் நான் சொல்ல விரும்புகிறேன். இவர் சொல்கிறார், ஏன் ஆண்டவர் இதெல்லாம் எங்களுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஆண்டவர் போகலை. நீங்கள் படிக்கலாம் தொடர்ந்து. கர்த்தர் எங்களை
எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானரின் கையில் ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, நல்லா கவனிங்க, இவன் புலம்புறதெல்லாம் ஆண்டவர் பெருசா அதை எடுக்கவே இல்லை, அந்த சப்ஜெக்ட்டுக்கும் போகவே இல்லை. ஆனா மிக முக்கியமா ஆண்டவர் எதற்காக வந்தார், என்ன செய்ய போறாரு அப்படிங்கறத மட்டும் அங்க மூவ் பண்றாரு. படிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, இஸ்ரவேலை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். இவன் புலம்புன உடனே 16 வசனத்தை படிக்கலாம். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்றார். கரங்களை தட்டி நல்ல ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். முதலாவது எழுதி கொள்ளுங்க எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் கூட இருப்பார் அப்படிங்கிறதுல முதலாவது நம்மை தப்புவிக்கும்படி கூட இருப்பார். இந்த மாதம் முழுவதும் வருகிற மாதத்தில் ஸ்தோத்திரம் அல்லேலூயா, ஆண்டவர் வாக்கு பண்றாரு, உலகத்தின் முடிவு நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களை தப்புவிக்கும்படி நான் உங்களோடு கூட இருப்பேன். எஸ் ஹல்லேலூயா. இந்த கிதியோன் எனக்கு அருமையானவர்களை, கிதியோனுக்கு ஆண்டவர் சொல்ல, நீ இருக்கிற பலத்தோடு போ, ஆமென், உன்னை அனுப்புகிற நான் அல்லவா. எஸ் ஹல்லேலூயா. மீதியான் கைக்கு உன்னை என்ன செய்ய நீங்களாக்கி எல்லா பிரச்சனைக்கும் ஆண்டவர் தப்புவிப்பார். 91 சங்கீதம் 3 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் படிக்கலாம். 91 சங்கீதத்தில் 3 வசனத்தை நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் மனுஷருடைய சதித்திட்டத்துக்கும் பொல்லாத நோய்களுக்கும் ஆண்டவர் வாக்கு பண்றாரு, உன்னை நான் தப்புவிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா சாட்சியில் நம்ம கேட்டோம் ஆண்டவர் என்னெல்லாம் செய்தார் அப்படின்ட்டு. ஆமென், ஹல்லேலூயா. ஜெபனை போடும்போதே கர்த்தர் என்ன செஞ்சார், சுகத்தை கொடுத்தார். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் வீட்டில் 4 பேர் அப்படின்னு எனக்கு அருமையான 4 பேர் ஒவ்வொருத்தருக்கும் போய் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஒவ்வொரு முறையும் 1000 2000 எவ்வளோ ஆச்சுங்க, அதே 10,000 முடிஞ்சு போயிடும். யோசிச்சு பாருங்க. எனக்கு அருமையானவர்கள் ஆண்டவர் சொல்றாரு, வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை நான் தப்புவிப்பேன். இதெல்லாம் ஆண்டவர் வாக்கு பண்றார், உன்னை நான் தப்புவிப்பேன். எஸ் ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனம் பயப்பட வேண்டாம், தப்புவிக்கிற ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். 1 ராஜாக்கள் 19 வசனத்தை பார்க்கும்போது எசேபேல் சொல்லுகிறாள், நாளைக்கு இந்த நேரத்தில் எலியாவே நீ இருக்க மாட்டேன், உன்னை நான் கொல்ல போகிறேன், ஆட்கள் அனுப்பிட்டா. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. எலியா இவர் பாருங்க எனக்கு அருமையான பயந்து ஓடிட்டார். வானத்திலிருந்து அக்கினி இறக்கணும் என்ன பண்ணிட்டாரு, பயந்து ஓடுறாரு பாருங்க. சில நேரத்தில் அற்புதங்களை செய்யக்கூடிய நீங்களே, ஜெபத்துக்கு பதிலை பெற்ற நீங்களே, சில நேரத்தில் பிரச்சனையை பார்த்து நீங்களே பயந்து ஓடுறீங்க. அல்லேலூயா. அதாவது நாய் துரத்திட்டே வரும், கல் எடுத்தால் திரும்பி போயிரு, நமக்கு தெரிஞ்சு எனக்கு அருமையான எங்கே உயரமான இடம் அப்படின்னு சொல்லி ஓடுவோம். சோதர் அல்லேலூயா. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா காரில் உட்காந்துக்கிட்டு நாய் துரத்துறது எனக்கு அருமையானவர்களே, காலை குறுக்கி உட்கார ஆளுங்களாம் இருக்கிறாங்க, காருக்குள்ளே இருக்கிறவங்களாம். சோதர் அப்படிப்பட்ட அனுபவமெல்லாம் சிலருக்கு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சோதர் அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, வானத்திலிருந்து அக்கினி இறக்கணும், ஒரு பயங்கரமான காரியத்தை செஞ்ச எலியா இப்போ எசேபேலுடைய ஒரே ஒரு மிரட்டலுக்கு என்ன பண்ணிட்டாப்ல, பயந்து ஓடிட்டாரு. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஆனால் எலியாவை யாரும் டச் பண்ண முடியாது அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். எலியாவை யாரும் கொல்ல முடியாது அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா எலியாவுடைய மரணம் இல்லைங்க, ஏன்னா அக்கினி ரதத்தில் வந்து எலியாவை கொண்டு போனார். அல்லேலூயா. வானத்திலிருந்து அக்கினி ரதத்தை அனுப்பி ரதத்தில் எனக்கு அருமை உயிரோடு எலியாவை கொண்டு போனார். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஒரு காரியத்தை நல்லா கவனிங்க. இன்றைக்கு நாம் அது நடந்துருமோ இது நடந்துருமோ அப்படி நடந்துடும் இப்படி நடந்துருமோ என்று பயந்துட்டு இருக்கிறோம். மனுஷனுடைய ஏதோ ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்கு நீங்கள் பயந்துட்டு இருக்கிறீங்க. உங்களை பார்த்து சொல்கிறேன், நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் தப்புவிப்பார். ஹல்லேலூயா. எலியாவை தப்புவிச்சாருங்க. எலியாவை தப்புவிச்சா நிறையா காரியத்தை நம்ம சொல்லலாம், போதாது, நேரம் போதாது. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. நம்மை தப்புவிக்கும்படி கூட இருப்பார். 2வது எனக்கு அருமையானவர்களே, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 11லேருந்து நம்ம படிக்க கேட்போம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 11லேருந்து படிங்கம்மா. ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து. நல்லா கவனிங்க எனக்கு அருமையானவர்களே, யாக்கோபனுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு பிரச்சனை, அண்ணன் தம்பிக்குள்ள குடும்பத்தில் பெரிய ஒரு பிரச்சனை உருவாயிடுச்சு. ரெபேக்காள் சொல்லுகிறாள், நீ என்ன செய்ய, என்னுடைய அண்ணன் சகோதரன் வீட்டுக்கு போய் என்ன செய்ய,
பிழைத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டான். இப்போ தன்னந்தனியாக எனக்கு அருமையானவர்களே வனாந்தரத்தில் ஓடுறான், ஜீவன் தப்ப ஓடுறான், பிழைக்கும்படி ஓடிக்கிட்டு இருக்கிறான். இரவு நேரம் வந்து விட்டது, அதுக்கு மேலே அவனால் பயணிக்க முடியவில்லை. சோர்ந்து போனவனாக டயர்டாக என்ன செய்கிறான், ஒரு வனாந்தரத்தில் அங்கே இருக்கிற ஒரு கல்லை தலையாணியாக வைத்து என்ன செய்கிறான், படிக்கலாம். அங்கே நித்திரை செய்யும்படி அவன் நல்லா உறங்கி கொண்டிருந்தான். அவன் என்ன செய்தான், அங்கே படுத்துக்கிட்டான். மைக்கில் படிங்க. அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவருமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்தையெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. வாழ்க்கையில் சோர்ந்து போனவனாக இதுக்கு மேலே நம்முடைய லைஃப் எப்படி இருக்க போகிறது, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி சோர்ந்து போனவனாக வனாந்தரத்தில் போய் எனக்கு அருமை இரவு நேரத்தில் படுத்து கொண்டான். இன்றைக்கு நல்லா மொசுன்னு பஞ்சு தலாணி வச்சாலும் நமக்கு தூக்கம் வரமாட்டேங்குது, தரிசனம் வரமாட்டேங்குது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இவன் பாருங்கள், கல்லை வைத்து கொண்டு உறங்குறான். எப்படி உறங்கியிருப்பான் பாருங்கள். கல் அதுக்கு இன்பமான ஒரு நித்திரை கொடுத்துருக்குமா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆனால் அவனுக்கு டயர்டு பாருங்கள். சொப்பனத்தை பார்க்குறான். அந்த சொப்பனத்தில் ஆண்டவர் பேசுகிறாரு, அல்லேலூயா. அவனை ஆறுதல் படுத்துகிறாரு, அவனை உற்சாகப்படுத்துகிறாரு, அவனை தேற்றுகிறதை பார்க்குறான், அல்லேலூயா. இரண்டாவது உங்களை பார்த்து சொல்கிறேன், நம்மை தேற்றும்படிக்கு ஆண்டவர் கூட இருப்பார், அல்லேலூயா. வாழ்க்கையில் முடிஞ்சு போச்சு நினைக்காதீங்க, வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழ போகிறோம் நினைக்காதீங்க. கர்த்தர் இந்த சூழ்நிலையில் தான் நம்மளை வழி நடத்தும்படியாக, நம்மை தேற்றும்படியாக அந்த தனிமையான பாதையில் ஆண்டவர் கூட இருந்து நம்மளை தேற்றி அரவணைத்து அற்புதமாய் நடத்த தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த வார்த்தைக்கு பிறகு எனக்கு அருமையானவர்களே, யாக்கோபனுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றம், பெரிய ஒரு சேஞ்ச். ஹல்லேலூயா. இந்த தேசத்துக்கு மீண்டும் அவன் திரும்பி வரும்போது அவன் ஒண்டியாக வரவில்லை, ஏராளமான ஆசீர்வாதத்தோடு திரும்பி வர கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்கிறேன், எனக்கு அருமையானவர்களே, யாக்கோபு சோர்ந்து போனவனாக இருந்தான். ஆனால் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து, நான் இருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி வார்த்தை சொல்லி ஆண்டவர் தேற்றினார். அல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்கிறேன், ஏசாயா 66:13 சொல்லுகிறது, ஒருவனை தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை தேற்றுவா. நான் தனிமையாக இருக்கிறேன்னு நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நான் தனியே ஒரு குடும்பம் இருக்கிற, எனக்குன்னு பெருசாக சொந்த வந்த யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, அடுத்த கட்டத்துக்கு நகர்வதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம். உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களோடு கூட இருந்து ஆண்டவர் உங்களை தேற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, யோசுவாவில் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரலும் படிக்கும்போது, மோசே மரித்து போய்விட்டான், என்ன செய்யறதுனே தெரியல, 20 லட்சம் ஜனங்களுக்கு பக்கமாய் அழுது கொண்டிருக்கிறார்கள். யோசுவா காலேப்பு எனக்கு அருமையான அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் வந்து யோசுவா பார்த்து சொல்றாரு, யோசுவா, மோசே மரித்து போயிட்டான், நீ கவலைப்படாத, நீ எழும்பு, உள்ளாங்கால் மிதிக்கு எவ்விடத்தை நான் உனக்கு கொடுத்தேன், நீ ஜனங்களை கூட்டிட்டு போ, நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனுக்கும்பா ஏற்று நிற்பதில்லை, நான் மோசே இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நீ அழ வேண்டாம், நீ அழாத, நீ கவலைப்படாத, நீ சோர்ந்து போகாத, நான் உன்னோடு தான் இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும் என்று சொல்லி யோசுவாவை ஆண்டவர் தேற்றினார். அதுக்கு பிறகு எனக்கு அருமையானவர்களே, யோசுவனுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றங்க. அழுதுட்டு இருந்தவன் கண்ணீரை தொடச்சிட்டு, ஆண்டவரே, நீர் எனக்கு வாக்கு பண்ணிட்டு, நீர் என்னை நடத்துவீரப்பா, நீர் என்னோடு கூட இருப்பீர். எரியோவை கடக்கிறான், ஆயிப்பட்டணத்தை கடக்கிறான், எனக்கு அருமையான யோர்தானை கடந்து போகிறான். 36 ராஜாக்கள் சண்டைக்கு வர்றாங்க, எல்லாத்தையும் முறியடிச்சிட்டு கானான் தேசத்துக்கு போய் எல்லா ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை பங்கிட்டு கொடுத்தான்.
உங்களை பார்த்து சொல்கிறேன், ஆண்டவர் இன்றைக்கு உங்களை தேற்றும்படியாய் வந்திருக்கிறார், உங்களை ஆற்றும்படி வந்திருக்கிறார், உங்கள் கண்ணீரை சுடைக்கும்படி வந்திருக்கிறார், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாடுகளை மாற்றும்படி வந்திருக்கிறார், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிந்தைகளை, அவமானங்களை, நெருக்கங்களை மாற்றும்படி வந்திருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, தைரியமாக இருங்க. ஆண்டவர் வாக்கு பண்ணுறாரு, நான் உன்னை தேற்றும்படி உன்னோடு இருக்கிறேன், உன் பிள்ளையை தேற்றும்படி நான் கூட இருக்கிறேன். எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொழிலில் சோர்ந்து போயிட்டீங்களா? வியாபாரத்தில் சோர்ந்து போயிட்டீங்களா? லைஃப்பில் சோர்ந்து போயிட்டீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை தேற்றும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை கைவிட மாட்டேன் மகனே, மகள் என்று கர்த்தர் சொல்கிறார். விசுவாசிக்கிற நல்ல கரங்களை தட்டி, கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. எஸ், ஆண்டவர் மரித்து பரலோகத்துக்கு சென்ற போது யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், நான் போய் உங்களுக்காக உங்களோடு கூட இருக்கும்படி தேற்றரவாளனை உங்களோடு கூட இருக்கும்படி நான் அனுப்புவேன் என்று சொன்னார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியான தேற்றும்படி நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரியல. எனக்கு அருமையான தேவச்சனமே உங்களை பார்த்து சொல்கிறேன், நம்மை தேற்றும்படி நம்மோடு கூட இருக்கிறார். 1 ராஜாக்களில் 17ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கும்போது 17ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து 17 வரலும் படிச்சிங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்டு, தனி சப்ஜெக்டு, பெரிய அங்கே பிரச்சனை, பொருளாதார பிரச்சனையை சந்திக்கிறாங்க. எலியா ஒரு பக்கம் பொருளாதார பிரச்சனையை சந்திக்கிறார். எலியா யாருங்க சொல்லுங்கள்? எலியா யாருங்க? ஊழியக்காரர். அல்லேலூயா. இவர் ஒரு பக்கம் பொருளாதார பிரச்சனையா, ஹலோ கவனிங்க, இவர் ஒரு பொருளாதார பிரச்சனையை சந்திக்கிறார். சாரி பார்த்து சகோதரி என்ன பண்ணுறாப்புல, அந்த அம்மாவும் பொருளாதாரத்தில் பிரச்சனையை சந்திக்கிறாப்புல. இது இன்னைக்கு நடக்குதா இல்லையா? நானும் பொருளாதார பிரச்சனை சந்திக்கிறேன், நீங்களும் பொருளாதார பிரச்சனையை சந்திக்கிறீங்க. ஆனால் இதுலேருந்து ஆண்டவர் மாற்றத்தை கொடுக்குறாரா இல்லையா? மாற்றத்தை கொடுக்குறார். சோத்திரம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா சூப்பராக போச்சுங்க, நல்லா சூப்பராக போச்சு, நல்லா திருப்தியான சாப்பாடு, பஞ்சத்துலேருந்து அழகாக தப்பிச்சு வந்துட்டாங்க. ஆனால் பெரிய ஒரு பிரச்சனை இசுவாயிடுச்சு. என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேமிலியில் படிக்குமா, நீங்கள் படிக்கலாம், அதில் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா 18ஆம் வசனத்தை படிங்களாமா? 18ஆம் வசனத்தை படிங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம். அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும், என்னுடைய அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும், குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றார். ஐயோ, கவனிக்கிறீங்களா? என் குமாரனை கொல்றக்க நீ வந்த, யோசிச்சு பாருங்க. அவர் வந்து எவ்வளவு பெரிய மிராக்கிள் நடந்தது எல்லாம் அந்த அம்மா மறந்துடுச்சு. சோதர. அல்லேலூயா. என் குமாரனை கொல்றக்க என் வீட்டுக்கு வந்த, நாங்கள் அன்னைக்கு 2 அப்பத்தை சாப்பிட்டு என் மகனும் நானும் என்ன பண்ணியிருப்போம்? இறந்து போயிருப்போம். நல்லா கவனிங்க, எனக்கு அருமையானவர்களே, இந்த ஊழியக்காரர் வந்து ஜெபம் பண்ணி நல்லா தான் நடந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சு? மகன் திடீர்னு அவனுடைய வியாதி, மரணம் உண்டாகத்தளவுக்கு வியாதி வந்து அவனை கொன்று போட்டது. இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கணும்? எனக்கு அருமையானவர்களே, ஐயா இந்த மாதிரி என்னென்னது இல்லை, வியாதி வந்துச்சு, திடீர்னு இறந்துட்டான், என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டுருந்தா பரவாயில்ல. இந்த அம்மா என்ன கேட்குறாப்புல, என் மகனை கொல்றக்க வந்தீங்க. சோத்திரம். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அந்த அம்மா கேட்ட வார்த்தை இவரை நொறுக்கிருச்சு. ஆனா இவர் என்ன பண்றாரு? எனக்கு அருமையானவர்களை தொடர்ந்து நீங்க படிச்சீங்க அப்படின்னா படிக்கலாம். அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கி இருந்த மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கி இருக்க இடம் கொடுத்த இந்த விதவியின் மகனை சாக பண்ணினதினால். இவரும் பாருங்க ஆண்டவர் மேல பலி போடுறாரு. அல்லேலூயா. அந்த அம்மா ஊழியக்காரர் மேலே பலி போடுது. ஊழியக்காரர் போய், ஆண்டவரை ஏப்பா நீங்கள் பிள்ளைய கொண்டீங்க. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. உங்களை பார்த்து சொல்கிறேன், தேவன் கொல்லுகிறவர் அல்ல, அவர் உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. எலியா ஜெபிக்கிறார். அந்த குழந்தையை கர்த்தர் மீண்டும் உயிர் வர கர்த்தர் கிருபை செய்து அந்த குடும்பத்தில் அற்புதங்களை செய்து ஆண்டவர் தேற்றினார். கரங்களை தட்டி நல்ல ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நல்லா மனதில் வைத்துக் கொள்ளுங்க. சில நேரத்தில் என்னன்னே இதெல்லாம் நல்லா தான் ஜெபம் பண்ணார் எங்கள் பாஸ்ட்டு, ஆனால் இப்படி நடந்து போச்சே. பாஸ்டர் மேலே குறை சொல்கிறதா, ஏசுனார் மேலே குறை சொல்கிறதா? அல்லேலூயா.
யார் மேலேயும் குறை சொல்ல வேண்டாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. குறை சொல்கிறது ஈஸி, விசுவாசிக்கிறது கஷ்டம். அல்லேலூயா. ஆனால் விசுவாசித்தால் தேவ மகிமை நீ காண்பாய். அல்லேலூயா. ஊழியக்காரனை கொண்டு அற்புதம் செஞ்சாரா இல்லையா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒன்றை நல்லா மனதில் வைத்துக் கொள்ளுங்க, இழந்து போனதை மீண்டும் திரும்ப கொடுத்தான்ற தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யாக்கோப்பு எனக்கு அருமையானவர்களே, தன்னுடைய மகன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லா தன் பிள்ளைங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க. வசனம் வாசிக்க நேரம் இல்லை. ஆதியாக 48ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா எனக்கு அருமையானவர்களே, ஆதியாக 37ஆம் அதிகாரத்தில் 31, 35 படிச்சிங்க அப்படின்னா தன்னுடைய பிள்ளைங்க வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, அப்பா இந்த மாதிரி யோசேப்பினுடைய வஸ்திரம் தான் கிடைச்சிது பாருங்க, இது நம்முடைய மகனுடைய இந்த யோசேப்பினுடைய வஸ்திரம் தானா அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அல்லேலூயா. எனக்கு அருமையான அந்த வஸ்திரத்தை பார்த்துட்டு ஐயோ என்னுடைய மகன் இறந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பல நாள் அழுகிறான், என் மகன் இறந்து போயிட்டான் அப்படின்ட்டு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனால் மகன் என்ன ஆனா அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? சகோதரர்களுக்கு தெரியும். கரெக்ட். அல்லேலூயா. ஆனால் நடந்தது என்ன? நாட்கள் ஓடியது. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆதியாக 48ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிக்கலாம். படிங்கம்மா. இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி உன் முகத்தை காண்பேன் என்று, உன்னுடைய முகத்தை நான் காண்பேன் என்று நான் நினைக்கவே இல்லை. ஆனாலும் இதோ உன் சந்ததியை காணும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆண்டவர் தேற்றுகிற விதங்கள் டிஃப்ரெண்டாக இருக்குங்க. நம்ம நினைக்கிறோங்க அவ்வளோதாங்க, எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிடுச்சு, இனிமேட்டு அவ்வளோதான், களத்துலேருந்து காதுலேருந்து எல்லா நகையும் போயிடுச்சு, சொத்து சுகம் எல்லாம் போயிடுச்சு, நம்முடைய கைவிட்டு எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. நீங்கள் ஒரு வேளை இப்படி அழுதுட்டு இருக்கலாம், புலம்பிகிட்டு இருக்கலாம். இஸ்ரவேல் யாக்கோபு சொல்கிறான், உன் முகத்தை நான் பார்ப்போம் அப்படின்னு நான் நினைக்கல, ஆனால் உன் முகத்தை பார்க்கவும் உன்னுடைய சந்ததியவே பார்க்க கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சார். அல்லேலூயா. ஆண்டவருடைய தேற்றுதல் பாருங்க. எனக்கு அருமையானவர்களே, அந்த யாக்கோப்பை ஆண்டவர் தேற்றாரு. இழந்து போனவனை யோசேப்பை மீண்டுமா தேவன் தன் கண்ணுக்கு முன்னாடி காண்பித்தாண்ட தேற்றினார். அல்லேலூயா. எதை இழந்துட்டுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோட பார்த்து சொல்கிறேன், இழந்ததை மீண்டும் கருத்தில் கொடுத்து தேற்றுவார். அதை காட்டிலும் பெஸ்ட்டானதை கொடுத்து ஆண்டவர் தேற்றுவார். கரங்களை தட்டி ஆண்டருக்கு ஒரு மகிமை செலுத்திடலாம். யோபுவை நம்ம பார்க்குற எனக்கு அருமையான தேவஜனமே, யோபுனுடைய வாழ்க்கை உங்களுக்கு நல்லா தெரியும். 42ஆம் அதிகாரத்தில் எனக்கு அருமையான அவன் ஜெபிக்கிறான். அவன் முன்னிலைமை பார்க்கல பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஹல்லேலூயா. அவன் இழந்த 10 பிள்ளையை தேவன் மீண்டும் கொடுத்தார். கர்த்தருக்காக வைராக்கியமாக இருங்க, சோதனையை சகித்து கொள்ளுங்க, மீண்டும் கர்த்தர் கொடுத்து தேற்றுவார். ஹல்லேலூயா. 10 பிள்ளை எனக்கு அருமையான மனைவி மூலமாக ஒரே வருஷத்தில் கொடுக்கல, சில வருடங்கள் பிடித்தது. ஹல்லேலூயா. சில வருடங்கள் கடந்தது. 10 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகிருக்கலாம்? ஒரு 15 வருஷம் 20 வருஷத்தை என்ன செஞ்சுருக்கலாம்? கடந்திருக்கலாம். நல்லா கவனிங்க எனக்கு அருமையானவர்களே, அந்த பிள்ளைகளை போல் வேறு பிள்ளைங்க அழகாக இல்லையா, அந்தளவுக்கு பெஸ்ட்டாக ஆண்டவர் பிள்ளைகளை அழகாக கொடுத்தார். ஹல்லேலூயா. அவன் பல வருஷம் நீடித்து வாழ்ந்தான் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளை, உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாடுகளை கண்டு பிரச்சனை கண்டு சோர்ந்து போயிடாதீங்க, தைரியமாக இருங்க. அல்லேலூயா. தைரியமாக இருங்க. இழந்து போனதை மீண்டும் கர்த்தர் கொடுத்து தேற்றுவார். அல்லேலூயா. ரூத்து எனக்கு அருமையான கணவனை இழந்தவள் தான், ஆனால் கர்த்தரை நம்பி பெத்லேகேமுக்கு வந்தாள். அல்லேலூயா. கர்த்தர் போவாசை கொடுத்து ஆண்டவர் தேற்றினார், பிள்ளைகளை கொடுத்து தேற்றினார். அல்லேலூயா. ஏன் இந்த வேதாகமத்திலே நம்முடைய பேர் கூட எழுத முடியாது, ஆனால் மோவாபி பெண்ணுடைய ரூத்து, அவளுடைய பெயர் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இடம்பெற்றது. எவ்வளோ பெரிய ஒரு ஆறுதல் தேற்றுதல். ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்களை பார்த்து சொல்கிறேன், கர்த்தருக்காக வைராக்கியமாக நில்லுங்க, கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழுங்க. ஐயோ எல்லாம் கைவிட்டு போயிடுச்சு, நான் இழந்துட்டேன், அதை இழந்துட்டேன், எதையும் சொல்லாதீங்க. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். கர்த்தாவே எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுதான் தேவனுடைய சித்தம். நீங்கள் புலம்புவது தேவ சித்தம் அல்ல, நீங்கள் கவலைப்படுவது தேவ சித்தம் அல்ல, மற்றவங்கிட்ட போய் சொல்லி அழுவது தேவனுடைய சித்தம் அல்ல. எல்லா நேரத்துலையும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்ம சாட்சி சொன்னாங்க பார்த்தீங்களா, ஏன் இயேசு கோயிலுக்கு போறிய, ஏன் நீ போய் ஜெபம் பண்ணுற, ஏன் உனக்கு நடக்குது? உனக்கு நடக்கலையா சொல்லு, உனக்கு முன்னாடி கொண்டாட்டமாக இருக்குதா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறு சோதனை நமக்கு நேரிடவில்லை பிரியமானவர்களே. அல்லேலூயா. அவர் திராணிக்கு மேலே அவர் சோதிக்க விடாமல் அதை தாங்கிக் கொள்ளும்படியாக தப்பித்து கொள்ளும்படி போக்கை ஆண்டவர் உங்களுக்கு உண்டாக்குவார். கவலைப்படாதீங்க, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை
என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ இந்த காரியத்தை தயவு செய்து நல்லா மனதில் வைத்துக் கொள்ளுங்க. எனக்கு அருமையான தேவச்சனமே, உங்களை பார்த்து சொல்கிறேன், நம்மை தேற்றும்படி ஆண்டவர் கூட இருப்பார். அல்லேலூயா. மூணாவது காரியத்தை நான் சொல்லி, நாலாவது காரியத்தை நான் சொல்லி சுருக்கமாக சொல்லி நான் முடிக்க நான் விரும்புகிறேன். மூன்றாவது காரியம், மேன்மைப்படுத்தும்படி கூட இருப்பார். ஆமென். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்குறோம், கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார், அவன் விருத்தி அடைந்தான் என்று பார்க்கிறோம். 2 சாமுவேல் 3:1 சொல்லுகிறது, சவுல் வர வர பலவீனப்பட்டு போனான், ஆனால் தாவீது வர வர பலத்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் யோசுவா சொல்றாரு, இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக நான் மோசேயோடு இருந்தால் உன்னோடு இருந்து நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து 5 வரலாம் படிச்சிங்க அப்படின்னா, யோசேப்பு பெரிய ஒரு பிரச்சனையை சந்திச்சு வருகிறான். எங்க? எகிப்தின் வீட்டுக்கு. கர்த்தர் எகிப்தின் வீட்டில் யோசேப்பு இருந்தபடினால, நல்லா கவனிங்க, யோசேப்போடு இருந்தபடினால அவன் செய்கிறதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்பதை எகிப்தியன் அறிந்து அவனுக்கு எல்லா பொறுப்பையும் யோசேப்புக்கு எகிப்தியன் கொடுத்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. பாடுகள் மத்தியிலேயும் மேன்மை, இழப்புகள் மத்தியிலேயும் மேன்மை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த 10ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, முதலாவது எனக்கு அருமையானவர்களே, தப்பு வைக்கும்படி ஆண்டவர் கூட இருப்பார். 3வது நம்மளை தேற்றும்படி கூட இருப்பார். அல்லேலூயா. 3வது உங்களை பார்த்து சொல்கிறேன், எனக்கு அருமையானவர்களை, என்னதுங்க? நம்மை மேன்மைப்படுத்தும்படி கூட இருப்பார். அல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களை ஒரு நாள் தாழ்ந்து போக ஆண்டு விட மாட்டாருங்க. ஒரு நாள் உங்கள் பிள்ளைகளை தாழ்த்தப்பட்டு போக விட மாட்டாருங்க. நம்முடைய குடும்பத்தை ஒரு நாள் தாழ்த்தப்பட்டு போக விட மாட்டாருங்க. நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் சகல ஜாதிகளை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. கவலைப்படாதீங்க, நம்மளை கர்த்தர் மேன்மையாக வைக்கிற நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. 4வது நான் சொல்லி நான் முடிக்கிறேன், எனக்கு அருமையானவர்களே, நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரத்தில் 12லேருந்து 16 வரலாம் படிச்சிங்கன்னா, சிம்சோனை பெலிஸ்தேன் கைது பண்ணிட்டு போகிறாங்க. கைது பண்ணிட்டு போகும்போது எனக்கு அருமையான எல்லாம் ஆரவாரம் பண்ணுறாங்க, கேவலம், கிண்டல், ரொம்ப மோசமான வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி கிண்டல் பண்ணுறாங்க சிம்சோனை. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. புது கயிறுனால எனக்கு அருமையானவர்களை கட்டி அவனை கொண்டு போகிறாங்க. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இறங்கியது. ஒரு நெருப்பு பட்டது போல அந்த நூல் எல்லாம் அருந்து போனது. ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்றான். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஜெயம் எடுக்கும்படி கர்த்தர் கூட இருப்பார். நான் சிங்கிள்னு நீங்கள் நினைக்காதீங்க, நான் பெரிய பலசாலி அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. சோதர. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், பராக்கிரமசாலியான கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் ஜெயம் எடுக்கும்படி கர்த்தர்களோடு கூட இருக்கிறாருங்க. ஒரு ஆள் 1000 பேரை கொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் சாத்தியங்களா? தேவன் கூட இருந்தால் சாத்தியம். ஹல்லேலூயா. நம்ம யாரையும் கொல்ல வேண்டாம், யாரையும் நம்ம அடிக்க வேண்டாம். நான் இதுலேருந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சத்துருக்கள் மத்தியில் ஜெயமாய் வாழ கர்த்தர் உதவி செய்வார். பலமுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனை உதவி செய்கிறது ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட காரியம்? லேசான காரியம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யோசுவா எரியோ பட்டணத்தை கடக்கிறாரு, ஆயு பட்டணத்தை கடக்கிறாரு, 36 ராஜாக்களை முறியடிக்கிறார். எப்படி இதெல்லாம் முடியும்? 138ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க பாடி துதிக்கிறாங்க, யெகோவா நிஸ்ஸி, ஆண்டவர் எங்களுக்கு வெற்றியை தருகிறவர். தானியேல் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுத்தார். ஆமென். கோரேசினுடைய ராஜ்யபார காலத்தில், தரியினுடைய ராஜ்யபார காலத்தில் தானியேல் காரியம் எப்படி இருந்துச்சு? ஜெயமா இருந்துச்சு. அல்லேலூயா. ஜெயம் எடுக்கும்படி கர்த்தர் கூட இருப்பார். நீங்கள் ஒரு நாள் தோல்வியடைய ஆண்டு விட மாட்டார். ஒரு நாள் நீங்கள் தோற்று போவது இல்லை, ஒரு நாள் நீங்கள் தோல்வி அடைவது இல்லை, ஒரு நாள் நீங்கள் துவண்டு போவதில்லை. நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஆமென். நீங்கள் தொழிலில், பிஸ்னஸில், குடும்ப இல்லற வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் வெற்றியாய் வாழ, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றியாய் வாழ, ஜெயமாய் வாழ கர்த்தர் கூட இருப்பார். கவலைப்படாதீங்க. ஆண்டவர் இந்த மாதத்தில் அப்படிதான் வாக்கு பண்றாரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்கணும் என்று சொன்னார். இப்படியாக தேவன் நம்மோடு கூட இருக்கணும் என்று சொன்னால் அவரை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவத்தில் நம்ம இருக்க வேண்டும். ஆண்டவரை விசுவாசிக்கிற அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். அவருடைய வழியில் ப்ளீஸ் கவுனிங்க. கடைசியாக சொல்லி நான் முடிக்கிற மிக முக்கியமான பாயிண்ட், இதெல்லாம் தியானிக்க நேரம் இல்லை, டச் பண்ணிட்டு போகிறேன். அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. இதுனா வரையிலும் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாத ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். ஆண்டவரை முழுமையாக விசுவாசிங்க, அவருடைய வழியில் நடங்க, நல்ல ஜெபிக்கிறவர்களாக இருங்க, அவர் சித்தம் செய்கிறவர்களாக இருங்க, நல்ல பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழுங்க. வேதத்தை நேசிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், யோசிக்காதீங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க ப்ளீஸ். இந்த நாட்கள் எனக்கு அருமையானவர்களை நேரத்தை தேவன் கடவுள் உங்களுக்கு கொடுக்கும்போது
வேதத்தை நேசிங்க, வாசிங்க, அதன்படி வாழ ஆரம்பிங்க. உங்களை தப்புவிக்கும்படி கூட இருப்பார், உங்களை தேற்றும்படி கூட இருப்பார். ஆமென். மூன்றாவது, உங்களை மேன்மைப்படுத்தும்படி கூட இருப்பார். நீங்கள் ஜெயமாய் வாழ ஆண்டவங்களோடு கூட இருப்பார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா.